அது ஹோட்டலுக்காரர் தானே செய்யணும். ஹோட்டல்காரனா? என்னடி சொல்ற? நான் டெய்லி ஹோட்டல்ல தானே வாங்கி தரேன். அடியே நாதாரி, அடுப்பு பத்த வைக்கவே தெரியாதா? அது சரி, நீ இப்படி ஊர் சுத்திட்டு இருந்தா எப்படி அடுப்பு பத்த வைப்ப? ஐயோ, ஏண்டி வெளியே சொல்லி என் மானத்தை வாங்குற? அடியே, வாரத்துல ஒரு நாளாவது வீட்டுல சமைச்சு உன் புருஷனுக்கு போடு. ஐயோ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எனி பிரச்சனை? ஆனா என் புருஷன் அப்படி இல்லடி. எந்த சாப்பாடா இருந்தாலும் சூப்பர் சூப்பர்னு சொல்லுவாரு. வாவ். ஏய், உன் புருஷனுக்கு உன் மேல அவ்வளவு பாசமா இல்ல பயமா? ரெண்டும் இல்ல. சமைக்கிறதே அவர் தானே. அவரே சமைச்சு அவரே நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாரு. தூ. ஆக குடும்ப நடத்ததுக்கு எவ்வளவு உருப்படியா இல்ல. உருப்படாத நாய்ங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் கூட்டணி வச்சிருக்குங்க. மேடம், எனக்கு ஒரு பிரச்சனை மேடம். பிரச்சனையா? சொல்லுமா. உன் பிரச்சனையெல்லாம் தீக்கிறதுக்கு தானே நான் இப்போ 5வது முறையா பதவி ஏத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன உன் பிரச்சனை? எனக்கு கல்யாணமாகி 1 வருஷம் ஆகுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையாமா? அது இல்ல மேடம், என் புருஷன் தினமும் குடிச்சிட்டு வராரு. எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டேங்கிறாரு. இது உன் பிரச்சனை மட்டும் இல்லம்மா. இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையாய பிரச்சனையே இதுதான். சந்துக்கு சந்து ஒயின் ஷாப்பை திறந்து ஆம்பளைங்களை பூரா குடிகாரங்களாக்கி குடும்பத்தை பூரா தெருவுல நிக்க வச்சுட்டாங்க. உன்னோட பிரச்சனைக்கு நான் சொல்றேன் பாரு, அருமையான தீர்ப்பு. சொல்லுங்க மேடம். நாளையில இருந்து நீங்க குடிக்க ஆரம்பிச்சு. ஐயோ 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 ஐயோ, நல்ல நியாயம் சொல்லுது இது. சும்மா 1 மாசத்துக்கு தாம்மா. நீ டெய்லி குடி. உன் புருஷன் அண்டாவை வித்து குடிச்சா நீ குண்டான வித்து குடி. உன் புருஷன் டிவியை வித்து குடிச்சா நீ ஃப்ரிட்ஜை வித்து குடி. உன் புருஷன் உன்னோட நகை நட்டெல்லாம் வித்து குடிச்சானா நீ வீட்டை வித்து குடி. வீட்டுக்கார் திட்டுவாரே. அவன் என்னமா திட்டுறது? அவனை திருத்தத்துக்காக தானே நீ இது மாதிரி எல்லாம் பண்ற. அவர் இல்ல, ஹவுஸ் ஓனர் திட்டுவாரு. ஓ, நீ வாடகை வீட்டுல குடியிருக்கியா? அப்படின்னா நீ துணிமணியெல்லாம் வித்து குடி. நீ குடிச்சிட்டு உன் புருஷன் உன்னை என்னென்னலாம் கொடுமை பண்ணானோ அதை எல்லாத்தையும் நீ பண்ணு. அதுக்கப்புறம் பாரு, பிராந்தி பாட்டில் என்ன தேங்கான பாட்டில திறந்தா கூட உன் புருஷன் பயந்து நடுங்கி ஓடியே போயிடுவான். அப்புறம் குடிய நினைச்சு கூட பார்க்க மாட்டான். எப்படி? பண்ணு பண்ணு, உன் குடும்பம் விளங்கிடும். இன்னைக்கு இந்த கூட்டத்தை நாம இதோட முடிச்சுக்கிறோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம எல்லாம் மறுபடியும் சந்திக்கலாம். இப்ப எல்லாரும் போயிட்டு வாங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இன்னைக்குதான் குடிக்காம தெளிவா வீட்டுக்கு வந்திருக்கோம். இனிமே அந்த கருமாந்திரத்தை தோட்டவே கூடாது. நாம இப்படி தெளிவா வந்திருக்கிறத சுகுணா பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன இது நம்ம வீடுதானா? வடக்கே கேட்டு பாரு என்ன பத்தி சொல்லுவா. சர்தா பீடா போலே என் பேரத்தான் நெல்லுவா. என்ன இது நம்ம வீட்டுல இருந்து குத்துப்பாட்டெல்லாம் கேக்குது? சர்தா பீடா போலே என் பேரத்தான் நெல்லுவா. சுகுணா, என்னடி இதெல்லாம்? ஏய், இங்க வா. யார் நீ? ஓ, மை ஹஸ்பண்ட். வாவ். ஏய், போட்டனா நீ குடிக்கிறாள் தானே? இதுல என்னன்னு தெரியாதா? இது சரக்கு. இது பேரு சைட் டிஷ். குத்து பாட்டு நான் ஆடுறேன் பாரு, அதுதான் டான்ஸ். அப்ப நீ குடிச்சிருக்கியா? என்ன கேள்வி இது? நீ மட்டும் குடிக்கலாம், நான் குடிக்கூடாதா? இந்த பாருமா, குடிக்கிறதெல்லாம் தப்புமா. அதனால நீ எவ்வளவு சங்கடப்படுவேன்னு தெரிஞ்சுதான் இனிமே குடிக்கவே கூடாதுன்னு திருந்தி நான் வந்திருக்கேமா. ஐயோ பாவம், இனிமேல இருந்து நான் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஏமா, ஏன் இப்படி தப்பா முடிவெடுத்திருக்க? நோ மிஸ்டர், ரைட்டா முடிவெடுத்திருக்கேன். இனிமே ஆம்பளை குடிச்சா பொம்பளை குடிப்பா, ஆம்பளை அடிச்சா பொம்பளையும் அடிப்பா. இது தலைவி காட்டி கொடுத்த பாதை. தலைவியா? அது யாரு? பண்டரி பாய், தி ஒன் அண்ட் ஒன்லி பண்டரி பாய். மாதர் குலம் மாணிக்கம் அவங்க போட்ட ரூட்டை தான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன்.
இந்த ரூட்ல தான் இனிமே நான் டிராவல் பண்ண போறேன். ஏய் என்னடி இது எவ்வளவு சொன்னாங்கிறதுக்காக அறிவு கட்டத்தனமா நீ குடிச்சிட்டு வந்து ஆட்டம் போடுவியா? ஏன் குடிக்கிறது ஆட்டம் போடுறதெல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? நாங்க செய்யக்கூடாதா? செய்வோயா. இனிமே ஆண்களுக்கு எதிரா பெண்களும் செய்வோம். இது எங்க தலைவியோட கட்டளை. சுகுணா தேவையில்லாம என் கோவத்தை கலராத. கலரத்துக்கு நீ என்ன உப்மாவா? என்னடா பண்ணுவ? டாவா? ஆமாண்டா. இனிமே நீ என்ன சுகுணான்னு கூப்பிட்டா நான் உன்னை பழனின்னு கூப்பிடுவேன். நீ என்ன வாடின்னு கூப்பிட்டா நான் உன்னை வாடான்னு கூப்பிடுவேன். அப்பதான் ஆணும் பெண்ணும் ஈக்குவல். என்னடா பழனி, என்ன சொல்றது கரெக்ட் தானே? என்னடி விட்ட ஓவரா போற? ஒண்ணு ஏய் எதுக்குடி நீ இப்ப கட்டை எடுத்த? சாரிடா செல்லம். இனிமேல நீ என்ன அடிச்சா நான் உன்னை திரும்ப அடிப்பேன். இந்த வாய் என்ன வாங்கிக்க. அப்பாடா. ஏய் என்னடி இது? இது என்னன்னு தெரியாம தான் இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்களா? அலாரத்த அலாரம். நான் அலாரம் வைக்கவே இல்லையேடி. நான் வச்சனே. நீ வச்சா நீ எந்திரிக்க வேண்டியதானடி. என்ன எதுக்குடி எழுப்புற? ஹலோ ஹலோ ஹலோ. நேத்து நைட் என்ன சரக்கு அடிச்சு தூங்குனீங்களா? 6 மணிக்கு அலாரம் வைடி. நான் எந்திரிச்சு கோலம் போடுறேன்னு வாய் கிழிய சொன்னீங்கல்ல? சொன்னேனா? சொன்னேனா இல்ல சொன்னீங்க. போங்க போய் கோலம் போடுங்க. 6 மணிக்கு கோலம் போட்டு எவடி பார்க்க போறா? நான் பாப்பேன். போங்க போய் போடுங்க. போங்க நல்ல. போறேன்டி. ஷபா ஷே ஃபு. இவ்வளவு விடிகாலைய பார்த்தே பல வருஷமாச்சு. இந்த கோயம்பேடுல லோடு இறக்குறவன் கூட இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டான். இப்படி டார்ச்சர் பண்றாளே இவளை. அடியே அடியே எதுக்கடி கோலத்தை அழிக்கிற? ஏய் திமிரு பிடிச்ச சிரிக்கி, ஏடி கோலத்தை அழிச்ச? ஓ 4 புள்ளி 2 கம்பி இழுத்து விட்டா இதுக்கு பேர் கோலமா? அடி பாவி பாவி, அதையே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டேன் தெரியுமா? வலிக்குதா? இப்ப வலிக்குதா? நேத்து 3 மணி நேரம் செலவு பண்ணி கலர் கலரா டிசைன் டிசைனா எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் கோலம் போட்டேன் தெரியுமா? அத லேடிஸ் கிளப் பண்ணீங்க. மார்க்கெட்ல மாடு பூந்த மாதிரி அழிச்சிட்டு போனாங்களே, அப்ப எனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். ஏண்டி அதுக்கு பழி வாங்க இதுவாடி நேரம்? ஏன் பழி வாங்குறதுக்கு 9 to 10 10 to 11 ஏதோ டைம் இருக்கா என்ன? இந்த கௌசல்யா நினைச்சா எப்ப வேணாலும் பழி வாங்குவா, எப்படி வேணாலும் பழி வாங்குவா. நான் நெருப்பு, ஏன் கூட விளையாடாதீங்க. அடியே தூக்க கலக்கத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருக்கேன். பொல பொல பொலன்னு விடியட்டுண்டி, உனக்கு வச்சிருக்கேன். ஏய் 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 என்னடி இதெல்லாம்? ஐய நீங்க என்னத்த எதை பார்த்தாலும் என்னது என்னது என்னதுங்கிறீங்க? இதெல்லாம் உங்க புடவை. அதெல்லாம் தெரியுதுடி. ஆமா இதெல்லாம் என் பீரோல தானடி இருந்தது. நான் என்ன சீரோல இருந்ததா சொன்னேன்? உங்க பீரோல தான் இருந்தது. நான் தான் இப்படி களைச்சு போட்டேன். ஏடி லூசாடி நீ? துவைச்சு அயன் பண்ணி அழகா வச்சிருக்கிற புடவையை எதுக்கு நீ இப்படி களைச்சு போடுற? வலிக்குதா? இப்ப வலிக்குதா? உன் லேடிஸ் கிளப் குரங்குங்க ஏன் கோலத்தை களைச்சப்போ எனக்கு இப்படிதானே வலிச்சிருக்கோம். ஐயோ 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 அடி நாதாரி கழுதிங்களா, நீங்க பாட்டுக்கு வந்து கோலத்தை களைச்சிட்டு போயிட்டீங்க. இந்த சனி என்னன்னா ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்காளேடி? புலம்புங்க, நல்ல புலம்புங்க. இத்து போல 4 பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிப்பாங்கன்னா அதுக்கு
ஒரு அம்மா தலைவியா, ஒரு அம்மா பொருளாளரா, ஒரு அம்மா செயலாளரா, அதுல போட்டியே இல்லாம தேர்ந்தெடுப்பாங்களா? இருக்கிற 4 பேரும் போட்டு போட்டா எதிர்த்து யாரு போட்டி போடுவா? யாரு போட்டி போடுவா? இதோ பாருங்க, உங்களுக்கு மரியாதையா சொல்றேன், உங்க சங்கத்தை கலைச்சிட்டு அந்த கும்பலை துரத்திட்டு உங்க சங்க போட பழைய இரும்பு கடைக்கு போட்டுட்டு 4 பேர்ச்சம்பளம் வாங்கி இந்த வாயில தின்னுட்டு ஒழுங்கா வீட்டை கவனிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. ஒருத்தி தினம் புருஷனுக்கு எடுப்பு சோறு வாங்கிட்டு போறா, இன்னொருத்தி புருஷன் சமைச்சு போறத திருட்டு வீங்கி போய் திரிறா. இப்படிப்பட்ட நீங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஓருக்கு உபதேசம் பண்றீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? அடியே அடியே ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கடி. ஏய் ஏய் கொஞ்சம் அடக்கி வாசி. ஏண்டி வீசப்படி இருந்துகிட்டு நீ ஏன் சங்கத்தை அவமானப்படுத்துறியாடி? இருடி இரு. அடியே என் சங்கத்தோட செயற்குழுவை கூட்டி பெருக்கி அள்ளி குப்பையில போட போறீங்களா? ஏய் வாய மூடி வாய கழுவுடி. உன்ன மாதிரி அடங்காத மருமகளுக்கு எதிரா ஒரு தீர்மானம் போட போறேன்டி. அது மட்டும் இல்லடி, தேசிய அளவுல ஒரு மாநாட்டை நடத்தி இந்த நாட்டையே அப்படியே கதிகலங்க வச்சு என் சங்கத்தோட பவர் என்னன்னு நான் காட்டுறேன்டி. தோபரா 2 சால்வை ஒரே ஒரு மாலை தான் போட்டாங்க, அதுக்கே இது பைத்தியம் ஆயிடுச்சே. இனிமே மீட்டிங் அது இதுன்னு சொல்லி எவ்வளவு இந்த பக்கம் வரட்டும், மாவள்ள டீல விஷத்தை வச்சு கொன்னுடுறேன். பாவம் புருஷங்கள அது நிம்மதியா இருக்கட்டும். என்னையா பாக்குற? கூப்பிடு. ஏமா இந்தம்மா வீட்டுல யாருமா? இங்க வாமா, முதல்ல வெளில வாமா. ஹாய் சுகுணா, how are you? யார் இவங்களா? எங்க அப்பா அம்மா. ஓ வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா நம்ம கிளப்ல மெம்பரா சேர வந்திருக்காங்களா? ஏ சுகுணா, அது லேடிஸ் கிளப்டி, ஆம்பளைங்களெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம்ல. அப்படியே சேர்ந்துட்டாலும் அடைச்சி நிறுத்தமா. குடிகார புருஷனை திருத்தணும்னு சொன்னா பொண்டாட்டி குடிக்கணும்னு சொல்லி ஐடியா கொடுத்தது நீதானா? எஸ். பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு போல இருக்கே. அப்படி ஒரு ஐடியாவை கொடுத்ததே நான் தான். சோ வாட்? சோ வாட்டா? என்னம்மா உன்னால என் பொண்ணோட வாழ்க்கையே வீணா போச்சு. சோ வாட்டு நாயஸ் வாட்டுங்கற. ஏ என்னாச்சு? என்ன ஆச்சா? நீ கொடுத்த ஐடியாவை கேட்டு இந்த மூதேவியும் தண்ணி அடிச்சிருக்கா. தண்ணி அடிச்சது மட்டும் இல்லம்மா, புருஷனை ஓட ஓட அடிச்சிருக்காமா. இவ அடிச்ச அடியில ஒரே அடியா ஓடி போயிட்டா உன் கூட வாழ மாட்டேன்ட்டு. ஏன் கூட வாழ மாட்டேன்னுட்டு அவ புருஷன் ஏன் ஓடினா? இந்தம்மா என் பொண்ணு கூட வாழ மாட்டேன்ட்டு ஓடி போயிட்டாங்கனே. உடல காமெடி ஒன்றையிலாக்கு. ஏமா நீ ஒரு பொம்பளை தானே, ஒரு பொண்ணுக்கு இப்படி ஐடியா கொடுப்ப? கேளுங்க கேளுங்க, இன்னும் நல்லா கேளுங்க. என்ன 4 பளிர் விட்டு கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாயாலேயே பேசிட்டு இருக்கீங்க. என் பொண்ணுக்கோ செவ்வாதோசம் கல்யாணமே ஆகாது நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்பத்தான் ஆண்டு முன்னத்துல இந்த பையன் வந்து தோசை மாது வெங்காயம் மாதுன்ட்டு நான் மகளை கட்டிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவன் ரொம்ப நல்ல பையமா, குடும்பத்தை ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிட்டான். என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம தங்கமா கவனிச்சுக்கிட்டான். என்ன 4 பூரம் கஷ்டப்பட்டு நாயா வேலை செய்யறவன் கொஞ்சம் அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக குவார்டர் வாங்கி குடிப்பான். அதை சகிச்சுக்கிற முடியாத இந்த மூதேவி உன்கிட்ட வந்து சொல்லி இருக்கு. நீ உடனே பெரிய மேதாவி மாதிரி நீயும் குடிச்சு போட்டு போய் உன் புருஷனை போட்டு அடின்னு சொல்லி கொடுத்துருக்க. அப்பதான் திருந்துவேன்னு சொல்லிருக்க. இது நீங்க கொடுக்குற பெரிய ஐடியாவாக்கும். அது அப்படியே செஞ்சுட்டு இப்ப வாழ வெட்டியா வந்து நிக்கிறா. என்னம்மா முழிக்கிற? என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லு. ஏய் என்ன நீ? உன் பொண்ணு ஒரு ஐடியா கேட்டா சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்காக வாழ்க்கைக்கு வழி சொல்லு, வடநாட்டுக்கு வழி சொல்லுனா என்ன அர்த்தம்? என்னம்மா தெனாவட்டா பேசுற? உன் பேச்சை கேட்டனாலமா என் பொண்ணு அவ வாழ்க்கை இழந்துட்டு வந்து நிக்கிறா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என் மாப்பிள்ளை எங்கேயாவது தேடி கண்டுபிடிச்சு கும்பிட்டு கூத்தாடி கையில கால விழுந்து காவடி எடுத்தாவது என் மாப்பிள்ளை என் பொண்ணோட சேர்த்து வை. நான் எதுக்கு சேர்த்து வைக்கணும்? உன்னாலதானே பிரிஞ்சாங்க, அப்ப நீதான் சேர்த்து வைக்கணும். ஏ கௌசல்யா, என்னடி இதெல்லாம்? 4 பேர் சேர்ந்து ஒரு மாலை போட்டா உடனே நாட்டுக்கே தலைவி நினைச்சிட கூடாது. சட்டம் போட்டுதான் திட்டம் போடுறேன்னு சொல்லி அன்னைக்கு வாய்க்கிழிய பேசுனீங்களே, அதனால வந்து வேணதான் இது அனுபவிங்க. அடியே பெரிய மனுஷங்கன்னா 4 பேர் ஆலோசனை கேட்பாங்க, நாங்களும் சொல்லுவோம். அதுக்காக இப்படியே வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை பண்றது? அது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? அது நிக்குதுங்க பாருங்க, அதுங்க கிட்ட கேளுங்க. கேக்குறேன்டி கேக்குறேன். இங்க பாருப்பா,
உன் பொண்ணு அவளோட குறைய என்கிட்ட சொன்னா, நான் ஒரு தீர்வு சொன்னேன். அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நானா பொறுப்பு? இப்படி நீங்க வீட்டுக்குள்ள வந்து சவுண்ட் விடுறது டூ மச். ஐ டோன்ட் லைக் திஸ். கிளம்புப்பா, நீ கிளம்பு, போ போ. எங்க கிளம்ப சொல்ற? நீ என் பொண்ண மாப்பிள்ள கூட சேர்த்து வைக்காத வரைக்கும் நாங்க இங்க இருந்து கிளம்ப மாட்டோம். ஏன் சின்ன பிள்ளை, நான் சொல்றது கரெக்ட் தான். நீங்க சொல்றது சரிதாங்க, நீங்க சொல்றது சரிதான். ஏய், என்னடி சேம் சைடு கோல் போடுற? நீங்க ராங் சைடுல கோல் போட்டீங்க. உங்களால ஒரு பொண்ணு பாவம் புருஷனையே தொலைச்சிட்டு வந்து நிக்கிறா. அந்த பிரச்சனை நீங்க தான் சால்வ் பண்ணணும். சார், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எங்க அத்தை ரொம்ப நல்லவங்க. உங்க பொண்ணு அவ புருஷன் கூட சேர்த்து வச்சிருவாங்க. அது வரைக்கும் வேணா நீங்க இங்கே தங்கலாமே. அது அவங்களே சும்மா இருக்காங்க, நீ ஏடி தங்குகன்னு கமிட் பண்ணிக்கிற? பாவம் அத்தை, பொண்ணு இப்படி ஆயிட்டாலேன்னு விரக்தியில போய் அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னா ஆமாமா நீங்க கொலை கேஸ்ல வர மாட்டீங்கல்ல? ஆமாமா, செஞ்சாலும் செய்வோம். ஏன்னா என் பொண்ணு கல்யாணத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்தணும். அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நான் பழனிக்கு பாத யாத்திரை போய் மொட்டையில எடுத்தேன் தெரியுமா? மொட்டை எடுத்தவனுக்கு டிப்ஸ் சரியா கொடுக்கலன்னு தலையில கோடு போட்டு விட்டாங்க தெரியுமா? இந்த மண்டைக்கு ஏமா இவ்வளவு ரிஸ்க் எடுத்தீங்க? சலூன் வாசல்ல நின்னு ஒரு பிளேட வாங்கி அப்படியே வலிச்சு போட்டு போயிருக்க வேண்டியதானே? ஏய், இப்ப இது ரொம்ப முக்கியம். ஓ, சலூன் சொல்லிட்டேனா? நீங்க ஜென்ஸ் பார்லர் ட்ரை பண்ண கூடாது? ஓ, நீ வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரு. இல்லத்த, இப்போ இந்த சிச்சுவேஷன்ல இந்த பொண்ணோட வாழ்க்கை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சீக்கிரம் நீங்க அதுக்கு ஒரு வழியை பாருங்க. இதுல பொண்ணு நீ இருக்கே என் பண்ணுச்சு. இந்தா ஏமா, தினம் அந்த பொண்ணு காலை கழுவி பாத பூஜை பண்ணி அது தண்ணி எடுத்து தலையில தெளிச்சுக்கலாம். ஏமா, அப்படியே கொஞ்சம் ஓரமா தங்கி. ஓரமா இல்லங்க, நீங்க ஒய்யாரமா தங்கிக்கோங்க. எங்க அத்தையோட பெட்ரூம் நல்ல பெப்பர் பேன் காலியா தான் இருக்கு. நீங்க போங்க, உள்ள போங்க, உள்ள போங்க. இந்த ஆள் நடக்க இந்த ஆளுக்கு ஃபுல் பெட்ரூமே தேவைப்படும் போல இருக்காத்த. ஆமாத்த, நீங்க எதுக்கு ஆப்படிச்ச குரங்கு மாதிரி அசையாம நிக்கிறீங்க? போங்க போங்க, அந்த பொண்ணோட வீட்டுக்காரனை சீக்கிரம் கண்டுபிடிங்க, போங்க. ஏய், என்னது? ஏதோ ஆக்சிடென்ட் வேடிக்கை பாக்குற மாதிரி எல்லாம் வரிசையா நின்னுட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு அவங்க புருஷன் கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அதான் எப்ப கிளம்ப போறீங்கன்னு பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க. அதுக்கு பெட்ரூம்ல வந்து நிப்பீங்களா? பின்ன என்னமா பண்ண சொல்ற? பொம்பளை பிள்ளை பெத்துட்டல்ல, அவ வாழ்க்கை எனக்கு முக்கியம்ல. போங்க, எப்படியாச்சும் போய் என் மாப்பிள்ளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. ஆமா அத்தை, இந்த பொண்ணு பாவம் அவ புருஷனை பார்க்காம ஒரு நாள் கூட இருந்ததே இல்லையா. பாருங்க எப்படி வாடி போயிட்டான்னு. இதுக்கு முன்னாடி நல்ல வாட்ட சாட்டமா வருதா? எப்பவுமே இது சுள்ளி குச்சிக்கு சுத்தி விட்ட மாதிரி தாண்டி இருப்பா. மேடம், இப்படி எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ணாதீங்க. உங்க பேச்சை கேட்டுட்டு தானே என் புருஷன் அடிச்சு தடுத்துறேன். எனக்கு இப்பவே என் புருஷன் வேணும். போய் உடனே கூட்டிட்டு வாங்க. ஐயோ, அந்த ஓடுகாலி பையில போய் நான் எங்கடி தேடுறது? அத்தை, இவங்க அட்ரஸ் தருவாங்க அத்தை. அவனை பார்த்து அந்த பையன் கிட்ட பேசி பாருங்க. வந்தா கூட்டிட்டு வாங்க, இல்லன்னா போன் பண்ணுங்க, இவங்க அங்க வருவாங்க. ஏண்டி, இவங்களுக்கு நீதான் எல்லாம் பிளான் பண்ணி சொல்லி கொடுக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அத்தை, பிரச்சனைன்னு பாவம் நம்மள தேடி வந்துட்டாங்க, நாம தானே தீர்த்து வைக்கணும். ஏண்டி, அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு என்ன பிரச்சனையில மாட்டி விடுறியாடி நீ? யாரு, நானா? அந்த சிலந்திக்கு யாராவது வலை பின்னி கொடுக்க முடியுமா? அதுவா வலை பின்னி அதுவே அது வலையில் தொங்கும். அது மாதிரிதான் வராத பிரச்சனை கூட நீங்களே வா வான்னு கை நீட்டி கூப்பிடுவீங்க. பிலாசபி பேசுறியாடி? உங்க பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டி. அம்மா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கமா. முதல்ல நீ மாப்பிள்ளை பாக்குற கிளம்பு. போறையா? ஏன் மேடம் போறேன்னு சிவன் பார்க்கு சிமெண்ட் பெஞ்ச் மாதிரி அசையாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் கிளம்புங்க மேடம். ஏய், நீங்க போங்கடி, நான் போய் தொலைறேன். தொலைஞ்சு போன இவ வீட்டுக்கார தேடதான் உங்களையும் அனுப்புறோம். நீங்களும் தொலைறேன்னு சொன்னா நாங்க யார் போய் தேடுவோம்? ஏய், நீ முதல்ல போடி, நான் வரேன். நீ கிளம்புமா, நீ கிளம்புற வரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம். ஏய், நீ என்ன லூஸ் அடி நீ? நான் குளிக்க வேணாமா, பல்லு தேய்க்க வேணாமா, அதுக்கெல்லாம் போக வேணாமா? இங்க வந்து நின்னுட்டு பா, வரேன். அதான் என் அத்தை சொல்லிட்டாங்கல்ல, அவங்க தேடி கண்டுபிடிச்சு தருவாங்க. நீங்க போங்க, போ. அத்தை, சீக்கிரமா கிளம்பி போயிடுங்க. மறுபடியும் நீங்க ஏதாவது டிமிக்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு படிப்பாங்க, பாத்துக்கோங்க. அடியே, யானை படுத்துட்டா சுண்டலி அது மேல ஏறி டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. அவளே, நீ அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க, இரு உன் கைய காலை உடைச்சு அடுப்புல சொருவறேன். அடப்பாவிகளா, ஏர்போர்ட்ல மத்திய மந்திரியை வரவேற்கிற மாதிரி நிக்கிறீங்களேடா?
இந்த வக்கன பேச்செல்லாம் வேணாம். முதல்ல என் மாப்பிள்ளை சமாதானப்படுத்தி கூட்டு வரக்கு வழியை பாருங்க. ஓட்டன்னு வச்சுக்கே என்ன கொஞ்சம் விட்டா ரொம்ப ஓவரா துள்ளிட்டு இருக்க.